எவ்ரிவன், இது நவீஸ் டைரி. உங்களுக்கு குக்கிங் அண்ட் டெய்லி விளாக் பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது டியூஸ்டே ஆஃப்டர்நூன். மார்னிங் ஆல்ரெடி சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, ஸ்டேஷ்னரியும் க்ளீன் பண்ணணும். இப்போ நவி ஹெல்ப் பண்ண போகிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் டைரி. இன்றைக்கி க்ளீன் வித் நவியோட எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட ஸ்டடி டேபிள் க்ளீன் பண்ண போகிறோம். இல்லாதது, யூஸ் பண்ண முடியாதது, எக்ஸ்பயர் ஆனது பெயிண்ட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிளில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான திங்ஸே வச்சுக்க போகிறோம். செக் பண்ணி பார்த்ததுல எல்லா ஸ்கெட்சஸுமே எழுதுது, ஆனால் பிளாக்கை தவிர பிளாக் மட்டும் எழுத மாட்டேங்குது. பிளாக் தான் எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே காலி பண்ணிடுவாங்க, எனக்கு தெரியும். ஸோ இதை மட்டும் தூக்கி போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னும் செஸ், மார்க்கர்ஸ், கிளிட்டர் பென்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு இது ஆக்சுவலி என்ன தெரியுமா, ரென் லிக்விட் இருக்கும்ல, அதோட பாக்ஸு. அதெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணது, இதை ரீயூஸ் பண்ணது தான். அதை வச்சு அதில் போட்டிருக்கீங்க பாருங்கள். ஸ்கெட்சஸ் இருக்குது, கிளிட்டர் பென்ஸு, இது ஹைலைட்டர்ஸ் இருக்குது, மார்க்கர்ஸ் இருக்குது. இது மாதிரி இன்னொன்று என்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே இதை போட்டு வச்சுக்கலாம். இந்த யோகர்ட்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும்ல, நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். பரவாயில்ல, இதுவே கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, ஸோ இது கரெக்டாக இருக்கும். அதுக்காக அவ்வளோதான், வச்சாச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்கெட்சஸ், மார்க்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை இந்த இடத்துல ஸ்பேஸில் வச்சுக்கலாம். இந்த ப்ரஷ் பென்ஸ் இதை நான் வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் எனிவே, ஏதாவது 1-2 ஒர்க் ஆகும். இது கிளிட்டர் ப்ரஷ் பென்ஸ், மெட்டாலிக் ப்ரஷ் பென்ஸ். அதனால் இதை எனக்கு தூக்கி போடவே இஷ்டம் இல்லை. 1-2 ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு தூக்கி போடலான்னு வச்சுருக்கேன். இவ்வளோ ப்ரஷ் பென்ஸ் ஒர்க் ஆகலை. இதில் ஒர்க் ஆனதே 4 தான். ஸோ இது 4த்தையும் அந்த பாக்ஸில் வச்சிடலாம். நவியோட டேபிள் ஃபுல்லாகவே அவளே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டா. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளோட டேபிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் தேங்காய் சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நவிக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வத்தக்குழம்பு கொஞ்சம் இருந்தது, நான் அதவே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். தேங்காய் சாதம் அவளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிளான் பண்ணபடி ஓரளவு க்ளீனிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு பார்ப்போம். இது டியூஸ்டே நைட்டு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பொடி தோசை தான் பண்ண போகிறேன். தோசைக்கல் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை தண்ணியில் அலம்பிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நவிக்கு பொடி தோசைன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ கல் சூடாகட்டும். கல் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நவிக்கு ரொம்பவே பசி வந்துடுச்சு. சட்னி அரைக்கிற வரைக்கும் கூட அவள் பொறுமையாக இல்லை. எனக்கு பொடி தோசையே போதும் அப்படின்னு சொல்லி அதவே சாப்பிட்டுட்டான். தோசை ஊற்றினோடனே கொஞ்சமாக பொடியை போட்டு கொஞ்சம் எண்ணெயுமே விட்டுடலாம். பொடி அதிகமாக போட்டால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நவிக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக பொடி போட்டு எண்ணெய் ஊற்றினேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. ஸோ தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நவியுமே அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டா. இன்றைக்கி நைட் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.